இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் செமிஃபைனல் விளையாட போகிற அணிகள் யார் யார் அப்படிங்கிறது நேற்று மத்தியானமே உறுதி ஆகிடுச்சு. அந்த வகையில் சவுத் ஆப்பிரிக்கா அணி இங்கிலாந்து அணியை படு மோசமாக தோல்வி அடைய வச்சதன் மூலியமா சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அதே போல் குரூப் ஏல நம்ம இந்தியா, நியூசிலாந்து இந்த 4 அணிகளும் தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியின் செமிஃபைனலில் மோத போகிறாங்க. இப்படி இருக்க சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து அணியை வீழ்த்ததுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு தான் அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதன் காரணமா கண்டிப்பா நம்ம இந்தியா இன்னைக்கு நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஆகணும், அப்படி இல்லைன்னா பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தான் நம்ம இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் காரணமா இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்குவாரு, விளையாட மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்த நம்ம ரோஹித் சர்மா அவரே இன்றைய ஆட்டத்துக்கு நிச்சயமா கம்பேக் தர இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க என்ன ஏற்படுத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் பி பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அணி அவங்கள விட சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க தான் வலுவான அணியாக இந்த தொடர் ஆரம்பத்தில் இருந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆப்கானிஸ்தான் அணியை 100க்கும் அதிகமான ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தினாங்க. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஆட்டம் மழையால் ரத்து ஆகியிருந்தது. அதை தொடர்ந்து நேற்று இங்கிலாந்து அணியை 179க்கு ஆல் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் வெறும் 30 ஓவர்லேயே அந்த ரன்னை சேசிங் பண்ணி அபார வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்கியமான பல சீனியர் பிளேயர்கள் கிடையாது. முக்கியமா பேட்டிங் ஓரளவுக்கு ஆஸ்திரேலியா அணி பக்கம் இருந்தாலும் போலிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணி 350 ரன்கள் ஆஸ்திரேலியா அணி அவங்க கிட்ட ரன் ஸ்கோர் பண்ற மாதிரியான மோசமான போலிங் லைன் தான் ஆஸ்திரேலியா வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்கள ஃபேஸ் பண்றதை விட ஆஸ்திரேலியா அணி அவங்கள ஃபேஸ் பண்றது நம்ம இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க. அந்த வகையில் இன்றைய ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிச்சாதான் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலாவது இடத்தை பிடிக்க முடியும், செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து விளையாட முடியும். அப்படி இன்றைய ஆட்டம் நம்ம ரொம்ப ஒரு பிரச்சனையான முக்கியமான ஆட்டம் கிடையாது அப்படின்னு அசால்ட்டா தோல்வி அடைஞ்சிட்டோம்னா செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை எதிர்த்து விளையாட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதன் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கா அணி நல்ல ஃபார்மில் இருக்காங்க, வலுவான பேட்டிங் லைன், வலுவான போலிங் லைனும் வச்சிருக்காங்க. மேலும் T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் நம்ம தோக்கடிச்சதுக்கான பழி தீர்க்கிறதுக்கான செயலாக கண்டிப்பாக நம்ம இந்தியாவை செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க தோல்வி அடைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இந்தியாவுக்கு சேஃபான பாதை எது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஜெயிக்கணும். செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டா கண்டிப்பாக நம்ம இந்தியா இந்த முறை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்றைய ஆட்டம் அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஓய்வு எடுத்துக்க இருந்த ரோஹித் சர்மா அவரும் இன்றைய ஆட்டத்தில் நம்ம இந்தியாக்காக அட்லீஸ்ட் அவர் பேட்டிங் ஆவது செய்கிற அளவுக்கு நம்ம இந்தியாக்காக கம்பேக் தர இருக்காரு. அந்த வகையில் செமிஃபைனலில் நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொண்டா நல்லா இருக்குமா, இல்லை ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டா நல்லா இருக்குமா? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.